வணக்கம் நேயர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஆண்டவருடைய அன்பினால் தொடப்படாமல் வாழ்க்கையை வெறுத்து தோல்விகளின் காரணமாக வாழ்வதை விட சாவதே மேல் என்று எண்ணிக்கொண்டிருந்த ஒரு அருமையான வாலிபரை கர்த்தர் தொட்டு வாழ வைத்து அவர் மூலமாக இன்றைக்கு பலரை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துகிற ஒரு நல்ல ஊழியராக போதகராக கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கு அவரை நாம் சந்திப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட்ங்க. உங்களுடைய பேர், குடும்ப பின்னணி, கூட பிறந்தவங்க, இளமை பருவம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகேங்க. அங்கிருந்து ஆண்டவர் உங்களை எப்படி ரட்சித்தாரு அப்படின்னு சொல்லுங்கள். என்னுடைய பேர் ஜான்ங்க. திருப்பூரில் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். இப்போ ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். குடும்ப பின்னணி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவில் 1977 கப்பலில் வந்தவங்க அம்மா அப்பா அவங்களாம். அப்போ பயங்கரமான யுத்தமெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சிங்களர்கள் தமிழர்கள் அந்த யுத்தம். அதன் மூலமாக சரி அங்கே இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு அங்கேருந்து வந்தவங்க வந்து நேராக கூடலூர் நீலகிரி அங்கே இருந்தாங்க. ஆர்சி பேக்ரவுண்டு எங்கள் சர்ச்சு. நான் போய் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அம்மா அப்பா எல்லாம் பரம்பரையாக அவங்க ஆர்சி சர்ச்சில் இருந்தவங்க. அப்போ ஆனால் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 9 பேருங்க. நான் வந்து கடைசி. அப்பா அம்மா அப்புறம் அண்ணன் அக்கா அந்த மாதிரி 9 பேர். நான் வந்து கடைசி. எனக்கு கீழே ஒரு தம்பி இருந்தான். அவன் சின்ன வயசில் ஒரு 5th படிக்கும்போது இறந்துட்டாங்க. அப்புறம் நான் தான் வீட்டில் செல்லப்பில்லை, கடைசி பையன் அப்படின்றதுனால. ஆனாலும் 9 பேர்னால ஃபேமிலி ரொம்ப ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அம்மா அப்பாவுக்கு. அப்பா வந்து எனக்கு தெரிய சின்ன வயசுலேருந்தே அப்பா வந்து ரொம்ப சிக்கானவர் தான். அவர் ஆரோக்கியமாக ஒரு நாள் கூட நான் அதிகமாக பார்த்ததில்ல. அந்த மாதிரி ஒரு வீசிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை சில பேர் செய்வன பிள்ளி சுனியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அப்புறம் அம்மா தான் குடும்பத்தை ரொம்ப காப்பாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருப்பாங்க. பைபிள் படிக்கிறது. அவங்க அப்பா வந்து ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்திருக்கிறாங்க. தாத்தா அவங்க பைபிள் படிக்கிறது ஜெபம் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க. அதனால் அம்மாவும் ரொம்ப பக்தி வைராக்கியமாக ஆர்சியில் வந்து இருந்திருக்கிறாங்க. ஆமாம், அவங்களும் அதனால் வந்து எங்களை எல்லாத்தையுமே சர்ச்சுக்கு வழி நடத்துறதுல ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. சர்ச்சுக்கு எல்லாத்துக்கும் போக வைக்கிறது அந்த மாதிரி. எங்கள் ஊரில் இப்போ சர்ச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஹில்ஸு. சர்ச்சுக்கு போகணுன்னாவே எப்படியும் கண்டிப்பாக ஒரு 6-7 கிலோமீட்டர் நடந்து போகணும். அதுவும் மலை மேலே சர்ச் இருக்கும். அப்போது பார்த்திங்கன்னா பஸ் வசதி அந்த மாதிரி இருக்கும். பஸ்ஸு எப்போனா தான் வரும். ஆனாலும் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு காசும் இருக்காது. அதனால் நடந்தே போக சொல்லிடுவாங்க. சரின்ட்டு அப்புறம் நடந்து போவோம். ஆனால் காலில் செருப்பும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் சர்ச்சுக்கு வந்து போயிடுவோம். நாங்கள் போன சர்ச்சு பார்த்திங்கன்னா அந்தோனியார் சர்ச்சு. அப்போ அம்மா வந்து பார்த்திங்கன்னா சண்டே மட்டும் போனாலும் பார்த்தாது. அந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த செவ்வாய்க்கிழமை ஈவினிங்கில் நடக்கும் அந்தோனியார் சர்ச்சு. ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் எல்லாத்துக்கும் பிசாசெல்லாம் ஓட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள். அப்போ அம்மா வந்து எஸ்டேட் வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க, டீ தோட்டத்துக்கு. அப்போது அம்மா வந்து எப்படியோ வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக அந்த பஸ்ஸுக்கு வந்துடுவாங்க. நாங்கள் காலையில் லோக்கலில் அங்கே ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி வந்து அதே ட்ரெஸ் தான். அப்புறம் திருப்பி நாங்கள் என்ன பண்ணோம்னா நாங்கள் நடந்து அந்த சர்ச்சுக்கு ரீச் பண்ணுவாங்க. மேலே மலையில் இருக்கோம். அப்போ அம்மா அங்கேருந்து வரும்போது இங்கே இருப்போம். அப்போது நைட் சாப்பாடெலாம் ரொம்ப ரேர். அங்கே சர்ச்சுக்கு போகிறோம். மேக்ஸிமம் வீட்டில் ரொம்ப நைட் சாப்பாடு ரொம்ப கஷ்டம் தான் அந்த நேரத்தில். ஒரு 2 நேரம் சாப்பாடு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் சர்ச்சில் இருந்துட்டு மறுநாள் அப்படியே அங்கேருந்து சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு வந்து வீட்டிலே திருப்பி ஸ்கூலுக்கு போகணும். இந்த ஸ்கூலுக்கு போகிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் அண்ணன் அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிறதுனா அதிகமாக மதியானத்தில் அந்த ஸ்கூலில் சாப்பாடு கிடைக்கும் பார்த்தீங்களா, மதியம் அப்போ தான் நல்லா சாப்பிட முடியும். அங்கே சாப்பிட்ற சாப்பாடு தான் நல்ல ஒரு சாப்பாடு. மற்றபடி வீட்டில் ரொம்ப கஷ்டம், 9 பேர் அப்படின்றதுனால ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 1 கிலோ அரிசி, அந்த 1 கிலோ அரிசி அம்மா வந்து கடன் வாங்கிட்டு வந்து அது பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள்லாம் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. சமைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுடுறது. அப்புறம் அவங்க தண்ணியாக குடிச்சிட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் இருக்கிற சாப்பாடு வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் சாப்பாடில் வந்து சாப்பாடு தேடணும். அதில் அந்த மாதிரிலாம் ஒரு அனுபவம் இருந்திருக்குது. அப்படி ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்புறம் எல்லோரும் வளர்ந்து வந்துட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அம்மா வந்து இந்த சர்ச்சுக்கு போகிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கனால ஒவ்வொரு நாளும் கேட்பாங்க, இன்றைக்கி ஃபாதர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்குள்ளேயும் ஒரு பக்தி வைராக்கியம் வந்துருச்சு. கொஞ்சம் பெருசாக வளர்ந்து வர ஃபாதரை அப்படியே ஃபாலோ பண்ண, சரி அவங்க மாதிரி நம்ம இருக்கணும், அவங்கள போல் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் இருந்தது. அதே மாதிரி அந்த சீசத்துவம் சொல்லுவாங்க, ஃபாதர் கூட நிற்கிற அந்த சகப்பு ஒயிட் ட்ரெஸ் போட்டு அவங்களோட நிற்கிற அதுக்கு நான் வந்து ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிது. அந்த காரியம் கிடச்சா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. நான் எல்லோரும் ஆர்சி சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து நேரமாக கிளம்பி சர்ச்சுக்கு போயிடுவேன்.
போயிட்டு ஃபாதர் கூட இருக்கிறது, அந்த தூபம் போடுறது, அந்த விஷயங்கள், ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ணுறது, அது வந்து இப்போ அந்த ஒரு மாதம் தொடங்கி முடிகிற வரைக்கும் அந்த நெருப்பை வந்து அணையாமல் வச்சுக்கணும். அந்த வேலையை என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா நான் வந்து அதை வந்து ரொம்ப உத்தரவாதமாக செய்வேன். அது நெருப்பை ரொம்ப அது ஒருவேளை அணையாமல் இருந்தால் கூட நான் பாட்டு ஊதிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஃபாதர் கொண்டு போய் கொடுக்கணும். அந்த ஸ்பாட்டில் ஒரு மாதத்துக்கு 3 டைமும் அந்த மாதிரி ஒரு நினைக்கிறேன். அப்போ கொண்டு போய் கொடுக்குறது, அந்த மாதிரி ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தோம். அப்புறம் வளர்ந்து வாலிப வயசு அப்படியே வளர்ந்து வரும்போது பார்த்திங்கன்னா, அப்புறம் சர்ச்சில் வந்து அந்த சிலுவை பாதையெல்லாம் பாருங்கள், ஆர்சியில் இன்ன வரைக்கும் ஆர்சி சர்ச்சில் வந்து ரொம்ப பாதை இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளும் நிறைய பாவம் செஞ்சுருக்குறோம், அதனால் வந்து நம்ம இந்த சிலுவை எப்படியாவது வைராக்கியமாக நம்மளும் இந்த சிலுவையை தூக்கணும் அப்படி சொல்லி, நல்ல ஒரு பெரிய வெயிட்டான சிலுவை தான், பெரிய சிலுவை. அப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் சபையில் பெரிய பெரிய அண்ணன்க அந்த மாதிரிலாம் எல்லாம் ஃபேமிலி மேன் தான் பேர் கொடுக்குறாங்க. அந்த 14 ஸ்தலத்துக்கு 14 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும் சிலுவை பாதை. வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளி, எனக்கு குட் ஃப்ரைடே அந்த டைமில். இப்போ நானும் பேர் கொடுத்துட்டேன். ஆனால் ஏன் கொடுத்தேன்னு எனக்கே தெரியல. நான் வந்து எனக்குள்ளே ஒரு வைராக்கியம், சரி நம்மளும் இதில் ஈடுபட்டால் நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினச்சி கொடுத்துட்டேன். அந்த சிலுவை அதே மாதிரி தூக்க முடியாத ஒரு பாரமான சிலுவையாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த சின்ன வயசில் தூக்கிட்டு போயிட்டேன். ஆமாம், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சரி ஞாபகம் இல்லை, ஆனால் அது ரொம்ப ஒரு விசேஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பக்தி வைராக்கியம் நிறைஞ்சிட்டு இருந்த ஒரு குடும்பம். அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் திருப்பி இதெல்லாம் பண்ணினாலும் கூட குடும்பத்தில் வந்து ஒரு சமாதானமோ ஒரு விடுதலையோ இல்லை. எங்களுக்கு பெரிய ஒரு தோட்டம், பெரிய காடு, அதில் தான் அப்பா அந்த காடை ஸ்ரீலங்கா வந்தப்போ அப்பா வாங்கியிருந்தாங்க. ஆனால் வந்து அப்புறம் மாடு வளர்க்குறோம், அந்த காடு அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது என்னுடைய கண்ணு முன்னாலே பார்த்திங்கன்னா இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுது. நல்லா பால் கொடுக்குற மாதிரி கண்ணுக்குட்டி இந்த மாதிரி இறந்து போயிடுது. இப்போ என்ன விஷயம், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது என்னுடைய அண்ணன் இப்போ இருக்காங்க, அந்த அண்ணன் பாஸ்டர் அண்ணன், அவங்க என்ன பண்ணுறாங்க, திடீர்னு ஒரு நாள் எங்கள் ஏரியாவுக்கு ஒரு பாஸ்டர் வந்திருக்குறாங்க. அந்த பாஸ்டரை கூட்டிகிட்டு வந்து ஜெபம் பண்ணுறது கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அந்த பாஸ்டரை கூட்டிகிட்டு வந்து ஜெபம் பண்ணும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிசாசு பிடிச்சி பயங்கரமாக ஆடுது. ஆடிட்டு அது என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப வைக்கோல் வீடு, எங்கள் வீடு பெரிய வீடு, ஆனால் வைக்கோல் போட்டு மேய்ஞ்சிருக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அந்த பிசாசு பிடிச்சி கூட்டிகிட்டு போகுது, இந்த இடத்துல தான் செய்வன இருக்குது அப்படி சொல்லி. அப்புறம் அந்த பாஸ்டவங்களும் அந்த இடத்துல கூட்டிகிட்டு போய் ஜெபம் பண்ணால் அது வந்து இந்த இடத்துல தான் இருக்குது, ஆனால் உள்ளே போயிட்டே இருக்குது அப்படி இப்படி சொன்னாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் சின்ன பையனாக இருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அப்போ அவங்க ஜெபம் பண்ணி அப்புறம் தண்ணி ஜெபம் பண்ணி அந்த இடத்துல ஊற்றி ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு வசனத்தை எழுதுனாங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அப்படின்னு எழுதியிருக்கிறீங்களா. அந்த வசனத்தை ஒரு அடுப்புக்கறி அதை எடுத்து எங்கள் வீட்டு சவுத்தில் எழுதிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிசாசு போராட்டமாக இருந்திருக்கு. வறுமை, தருத்திரியம், அடி மேலே அடி அப்படி விழுந்துகிட்டே இருக்குது. எனக்கும் புரியலை என்ன இது அப்படி சொல்லி. அப்புறம் அந்த பாஸ்டர் வந்த பிறகு வாழ்க்கையில் ஒரு மாற்றம், குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாலே ஆர்சியில் இருக்கும்போது எல்லா ப்ரேயர்லாம் நடக்கும், ஜெபமாலை ப்ரேயரு, சாயந்தரமான கேண்டில் பற்ற வச்சு குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து வீட்டில் நடக்க நான் சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். அப்புறம் அந்த பாஸ்டர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் முதல்ல எங்கள் வீட்டில் அண்ணன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க கர்த்தருடைய கிருபையினால். அவங்க ஏற்றுக்கொண்ட பிறகு நிறைய மாற்றங்கள் வருது. அதே நேரத்தில் ஆர்சி சர்ச்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை வந்து நீங்கள் வெளியில் கொண்டு போயிட்டீங்களே அப்படி சொல்லி அங்கேருந்து கமிட்டிலேருந்து வந்து ரொம்ப அண்ணனை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இவங்க தான் இப்படி பண்ணுறாங்க, இந்த குடும்பம் வந்து பெந்தகோஸ்து சபைக்கு போகிறதுக்கு இவங்க தான் காரணமாக இருக்கிறாரு அப்படி சொல்லி ரொம்ப பேசுனாங்க. ஆனால் அண்ணன் அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றாங்க. ஏன்னா எங்களெல்லாம் சத்தியம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இப்போ எல்லோரும் விடுதலை ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே இருக்குது, இவங்களே இயேசுக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு நிச்சயம் அவங்களுக்குள்ளே இருந்தனால ரொம்ப போல்டாக அவங்க இருக்க ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு சபைக்கு போக ஆரம்பித்தாங்க. சபைக்கு போக ஆரம்பிச்சிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தபடியாக அண்ணன் பைபிள் காலேஜ் போயிட்டாங்க. அது 1989 பிசிஏ சர்ச், பில்வே சர்ச் மூலமாக ஒரு 6 மந்த் கோர்ஸ், மலையாள கோர்ஸு. அப்போ தான் அது ஃபஸ்ட்டு கோர்ஸ் மலையாளத்துக்கு, அந்த மலையாளத்தில் அது ஃபஸ்ட்டு கோர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ணன் போயிட்டு வந்தாங்க. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அண்ணன் மூலமாக தான் எனக்கு சுவிசேஷம் எனக்கு கடந்து வந்தது. அப்போது நான் 10th படிச்சிட்ருக்கேன். அப்புறம் 10th 1995 10th படிக்கும்போது ஃபெயிலு. என்னென்னா அதான் நான் சொல்கிற மாதிரி நம்ம வந்து படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போகலை, அங்கே நமக்கு படிச்சும் கொடுத்ததில்ல ஸ்கூல் அந்த நாட்களில். போகிறதே வந்து சாப்பாட்டுக்காக தான் போகிறது. அதனால் படிப்பு வந்து சின்ன வயசுலேருந்து கற்றுருந்தா வந்திருக்கும், பெரிய வயசில் போய் கற்று. அப்புறம் 10th பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் எல்லா பாடங்கள்லேயும் ஃபெயில்
ஃபெயில் ஆகிட்டு அப்புறம் ஆனால் வீட்டில் எல்லாருமே ரொம்ப அன்பாக தான் இருப்பாங்க என் மேலே அக்காவாக இருந்தாலும் சரி அண்ணன் சரி கடைசி போய் அப்படின்றனால ரொம்ப ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதில் எந்த குறவுமே இல்லை. ரொம்ப எல்லாருமே ரொம்ப அந்யோன்யமாக ஐக்கியமாக இருப்பாங்க. நல்ல ஒரு ஒழுங்கான ஃபேமிலியாக இருக்கணும் அப்படி சொல்லி. அப்போது அந்த 10th வந்து ஃபெயில் ஆனோன்னே எனக்குள்ள முதல்ல ஒரு எண்ணம் உண்டாயிடுச்சு. எப்படி நம்ம இந்த காரியத்தை வந்து வீட்டில் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு நான் பேப்பர் வருது, பேப்பரில் இல்லை, பேப்பரில் நம்பர் இருந்தால் தானே பாஸுங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து அந்த மார்க் லிஸ்ட் வாங்கி பார்த்தா எல்லாமே ரொம்ப கம்மியான மார்க்காக இருக்குது. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப குறைவான மார்க் இருந்துச்சு. அப்புறம் சரி ஆனால் வந்து அப்போது நான் வந்து சரி வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு முறுக்கு செயின் மாதிரி ஒரு செயின் போட்டிருந்தேன், ஒரு சங்கிலி மாதிரி. அப்போ வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம செத்து போயிடணும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த என்ன பண்ணுறேன் நடந்து வந்துகிட்டே இருக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மண் ரோடு, இறக்கமான மண் ரோடு. அதில் வரும்போது என்ன பண்ணால் கழுத்தில் அப்படியே சங்கிலியை போட்டு நெருக்கிறேன். நெருக்கும்போது அப்படியே தலை சுற்றுறேன், எனக்கு நல்லா தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு அப்புறம் என்னை சுற்றி என்ன நடக்குன்னு தெரில. கீழே விழுந்து மயக்கம் அடித்து கீழே விழுந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் யாருமே வரல அந்த ரோட்டில். கொஞ்ச நேரம் கழித்து எந்திரிச்சு பார்க்குறேன், நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படி, நம்ம செத்து போன நினச்சி முடிவு எடுத்தோமோ அப்படின்னு நினச்சி யோசிச்சு அப்புறம் சரின்ட்டு அதே செயின் தான் போட்டிருக்கேன். மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த விஷயம்லாம் வீட்டுக்கெல்லாம் தெரியாது. அப்படி அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து என்னை விசேஷமாக எப்படியோ கிருபையாக ஆண்டவர் காப்பாற்றினார். அந்த மாதிரி காப்பாற்றினார். அப்போ 10th முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு சரி அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஷாப் 4 வீல் மெக்கானிக். நான் ஒர்க் ஷாப் போயிட்டு மெக்கானிக் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் ஒருத்தருக்கா வந்து மேரேஜ் ஆகும்போது எல்லாம் அவங்கவுங்க ஃபேமிலியில் செட்டில் ஆகிறாங்க. கடைசியாக அப்புறம் நான் வந்து பாக்கி மீதமாக இருக்கிறேன். அப்போ எனக்கு வந்து ரொம்ப ஒரு தனிமை உணர்றேன். எல்லோரும் நம்மளை விட்டு போயிட்டாங்க. அண்ணனாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், எல்லோரும் நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படி சொல்லி ஒரு தனிமை உணர்ந்த பிறகு உலகத்துக்குள்ளே ரொம்ப போக ஆரம்பிச்சிட்டேன். ஒர்க் ஷாப் அந்த 4 வீல் மெக்கானிக் ஆகும்போது பெரிய பெரிய பாவமெல்லாம் செஞ்சதில்லை. அப்படி சொல்லாட்டியும் வழக்கமாக சினிமா பார்க்குறது, அந்த ட்ரிங்க்ஸ் விஷயங்கள், அப்புறம் ஸ்மோக்கிங், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அப்படியே டச் பண்ணி அந்த மாதிரிலாம் சில விஷயங்களை நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த நாட்களில் தான் அண்ணன் வந்து இந்த பாஸ்டர் அண்ணன் வந்து என்னை வந்து விடுற மாதிரி இல்லை. தனிமையில் இருக்கும்போது சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவர் ஏன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறார் நம்மள்ட்ட அப்படி சொல்லி ஒரே யோசனையாக இருக்குது எனக்கு. சரி எதுக்கு கரெக்டாக தனியாக இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு வசனத்தையோ ஒரு காரியத்தையோ எடுத்து விடுவாங்க. ஆனால் அவரும் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது இந்த ஆத்மா ரசிக்க பண்ணணும் அப்படின்னு அவர் பிரயாசப்பட்டிருக்காங்க கடைசி நாட்கள். ஆனால் அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். வந்து மாட்டிக்கிட்டோமா இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அப்புறம் ஆனால் சுவிசேஷம் அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டு அப்புறம் அன்னை சர்ச்சுக்கே போக ஆரம்பித்தேங்க. அன்னை சர்ச்சுக்கு ஆரம்பித்தாலும் நான் வந்து அது ஒரு ஜப வீடு, சின்ன ஒரு ஃபேமிலி தான் ப்ரேயர் நடக்குது. ஃபேமிலியில் அவங்க இடம் கொடுத்துருக்காங்க சர்ச்சுக்காக. அப்போ அங்கேயும் நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய சில உலக பிரகாரமான அங்கே வர சபைக்கு வர பெண்களோட அந்த மாதிரி பழக்கமாகி அப்படியே லவ் அப்படியே போயிட்டுருக்குது. ஆனால் இது அண்ணனுக்கு பண்ணுற ஒரு பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுது. ஆனாலும் வாலிப வயசில் வந்து அதை விட முடியலை. இந்த பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கும்போது அடுத்தபடியாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் அந்த லவ்வை விட முடியலை. அதை அண்ணன் சர்ச்சிலே பண்ணுற மாதிரி எவ்வளோ பெரிய துரோகம், அவங்க எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு சாக்ரிஃபைஸோடு அந்த ஊழியத்தை செஞ்சிட்ருக்காங்க, நாம் இப்படி பண்ணுறோமே அப்படி சொல்லி ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். அப்புறம் அண்ணன் வந்து இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகி போய் இருக்கும்போது அண்ணன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு அண்ணன்ட்ட வந்து பேசுகிறாங்க இந்த விஷயத்த. இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான், நான் சபை ஊழிய செய்கிற இடத்துல நான் ஊழிய செய்கிறேன்னா இல்லை வேறு இது பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுகிறாங்க. பேசும்போது எங்கள் வீடு இந்த பக்கம் மலை மேலே இருக்கும், இன்னொரு அண்ணன் வீடு அந்த பக்கம் மலை மேலே இருக்கும், இல்லை செங்குத்தான பாதமாக இருக்கும். அப்போ அங்கே பேசிகிட்டு இருக்கேன், இங்கே கேட்குது, எனக்கு இந்த வீட்டுக்கு கேட்குது. அந்த மலை மேலே அங்கேருந்து பேசுகிறேன், இங்கே கேட்குது. நம்ம பிரச்சனை தான் ரொம்ப சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி என்ன அப்போ எப்படி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் மறுபடியும் 2வது முறையாக என்ன பண்ணுறேன்னா நான் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படி சொல்லி வீடு இந்த டீ காட்டுக்கு இருக்கிற மருந்து அடிக்கிற அந்த மருந்து இருக்குது, அந்த மருந்து என்ன பண்ணுறேன் மறுநாள் காலையில் ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப அழுதுகிட்டு போய் ஒரு பாட்டில் எடுத்து தனியாக அந்த பாய்சனை என் பாட்டிலில் ஒரு சின்ன பாட்டிலில் ஊற்றி அடைச்சி என்னுடைய பெட்டியில் நான் வச்சுக்கிட்டேன். என்றைக்காக இருந்தாலும் நம்ம வந்து செத்து போயிட்டா யாருக்குமே மறித்து போயிட்டா யாருக்குமே துன்பம் இல்லை, தொல்லை இல்லை அப்படி சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அப்படி இந்த வாலிப வயசு அப்படி போயிட்டே இருக்குது. அப்புறம் ஒர்க் ஷாப் போயிட்டுருக்கிறேன். பாஸ்டர் அண்ணனுக்கு மேரேஜ் ஆகுது.
மேரேஜ் ஆகும்போது அப்புறம் வந்து சரி எப்படி வந்து ரொம்ப என்னுடைய காரியத்துக்கு கேரிங் பண்ண யாருமே இல்லை. ஏன்னா என்னோட அன்பாக பேசவோ அது பண்ணவோ என்னை கவனிக்கோ அப்படின்றத நானே நினச்சிக்கிட்டேன். சரி எல்லோரும் அவங்கவுங்க செட்டில் ஆகிட்டாங்க, நமக்கு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு தனிமை வந்து அந்த நேரத்தில் உணர முடிஞ்சது. அப்படி ரொம்ப ஒரு அந்த தற்கொலை எண்ணத்தில் போயிட்டுருக்கும்போது தான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு நாள் வந்து வீட்டில் யாருமே இல்லாதப்போ அந்த பெட்டி ஞாபகம் வருது எனக்கு. அந்த மருந்து எடுத்து வச்சுருக்கேங்களே, அந்த பெட்டியில் மருந்து இருக்குது எனக்கு ஞாபகம் வருது. சரி இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு அம்மா வந்து கீழே தண்ணி எடுக்க போய் கிணத்துக்கு போயிருக்காங்க. கீழே இறங்கி போனீங்கன்னு பார்த்தா ரொம்ப பள்ளமாக இருக்கும். இறங்கி போயிருக்காங்க. சரி வர்றதுக்குள்ளே வந்து நம்ம அந்த மருந்து எடுத்து குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு பின்னால் ஒரு சந்தில் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு மேலே ஒரு வீட்டு சவுறு, அதுக்கப்புறம் திண்டு வாங்கின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மலையை வெட்டி தானே வீடு கட்டிடுவாங்க. மேலே ஏறி அந்த மருந்தை எடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன், குடிக்க போகிறேன். ஆனால் வந்து என்னையால் முடியல. இந்த அண்ணன் சொன்ன அந்த சுவிசேஷம் ஃபுல் பைபிள்லாம் இல்லை. இப்போ வாட்சில் இருக்கும்போது ஃபுல் பைபிள் எப்போயாச்சும் எடுத்து படிப்பேன், தேவைப்பட்டால் படிப்போம். ஆனால் சுவிசேஷம் அந்த புதிய ஏற்பாடு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து திருப்பி என் மைண்டுக்கு வருது. ஏதோ ஒன்று தடை பண்ணுற மாதிரி இருக்குது இந்த வாலிப வயசில். அதுக்காட்டி பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கீழேருந்து மேலே வந்துட்டாங்க. திருப்பி அந்த பாட்டில் அந்த மூடி அதே பெட்டியில் கொண்டு போய் மறுபடியும் வச்சுட்டேன். அப்புறம் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு மே மாதம், மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி டைம், அந்த மாதம் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறாங்க, அண்ணி வந்து என்கிட்ட நான் இப்படி இருக்க சூழ்நிலையெல்லாம் அண்ணன் சொல்லியிருக்காங்க, இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சபையில், அந்த மாதிரி எல்லா சூழ்நிலையும் சொல்லியிருக்காங்க, நமக்கே துன்பமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க போல். அப்போ அண்ணன் சொன்னாங்க சரி அவங்களும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னு நினச்சிருக்காங்க போல். அப்போ அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, தென்காசியில் வந்து நம்முடைய மயிலாப்பூர் ஆய்க்குடி அங்கே வந்து ஒரு விபிஎஸ் ட்ரைனிங் நடக்குது. அதுக்கு இந்த சர்ச்சிலேருந்து யூத்து வாலிபர்கள் யாராவது அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க ஸ்தாபனத்தை அவங்க. ஆனால் வாலிபர்கள் சர்ச்சில் யாருமே இல்லை, நான் தான் வாலிபர். ஆனால் இருக்கிற இந்த ஒரு வாலிபர் நான் இப்படி இருக்கேனுங்களா, அதனால என்ன பண்ணுறாங்கன்னா சரி இவனை அனுப்பி வைப்பேன், இப்படி போயிட்டா சரிப்பட்டு வருவான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் அது வரைக்கும் அந்த பெட்டியில் எனக்கு அந்த மருந்து இருக்குது. சரி நான் போயிட்டு வரேன். ஒரு அண்ணன் கையிலையும் பெருசாக காசு ஒன்றும் இல்லை. எங்கள் கூடலூர்லேருந்து தென்காசிக்கு போகிறதுக்கு 50 ரூபா கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க ஒரு பாஸ்ட்டு கூட. அப்புறம் எப்படி தான் நான் போனேன்னு தெரில, அந்த பாஸ்டர் தான் போட்டுக்கிட்டார் அந்த மாதிரி நினைக்கிறேன். அங்கே போகும்போதுங்க அங்கே ஒரு பெரிய ஹாலு, ஒரு 600-700 பேர் அந்த மாதிரி டீச்சர்ஸு தமிழ்நாட்டிலேருந்து ஃபுல்லாக வந்திருக்குறாங்க. அப்போது 3 நாள் எங்களுக்கு ட்ரைனிங். அடுத்த 3 நாள் வந்து விபிஎஸ், நாங்கள் கிராமத்துலேருந்து வர்ற பிள்ளைங்களுக்கு விபிஎஸ் நடத்தணும். அப்போ அந்த ஆராதனை அந்த 3 நாளில் கர்த்தர் ரொம்ப பலமாக இடைப்பட்டார். அது வரைக்கும் எனக்கு ஆண்டோடைய அன்புன்னு என்னென்னு தெரியாது, ரட்சிப்புன்னு என்னென்னு தெரியாது. ஆனால் சுவிசேஷத்தை அண்ணன் சொல்லியிருக்காங்க. அப்போது முன்னால் இருந்துட்டு ஆராதிச்சுட்டு இருக்கும்போது ஃபாதர் அவங்களுடைய பாட்டு பாடுறாங்க, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே அப்படின்னா. அது அப்போது அந்த பாட்டு கேட்டு ஆராதிக்கும் போது நான் செய்த ஒவ்வொரு காரியங்களும் என்னுடைய கண்களுக்கு முன்னாடி அப்படியே ஆண்டவர் கொண்டு வரார். வாலிப வயசில் சபையில் நடந்து கொண்ட விஷயங்கள், மற்ற வாலிப வயசில் நான் செஞ்ச எல்லா பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கண்ணு முன்னால் அப்படியே கொண்டு வரார். அப்போ நான் இதெல்லாம் மன்னிங்க ஏசப்பான்னு அளவு கடந்து 3 கண்ணை திறக்கவே இல்லை. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், பசங்க வந்து நம்ம சர்ச்சில் வந்து அவங்க எத்தனை வாலிபர்கள் கண்ணை மூடி ஆராதிக்கிறதுல ரொம்ப ரேர். அப்போ நான் 3 கண்ணை திறக்கவே இல்லை, அப்படியே அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். 3 நாள் எனக்கு அந்த இடம் வந்து ஒரு புது அனுபவமாக ஒரு பரலோக பிரசன்னத்தை கொடுத்துச்சு. அப்போ பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை மனசில் நான் வந்து உணர்ந்துட்டு அந்த நேரத்தில் தேவனுடைய அபிஷேகம் மேலே இறங்குது, தேவனுடைய வல்லமை மேலே இறங்குது. கண்ணை மூடி இருக்கிற அப்படியே பயங்கரமான பெருமலை, ஒரு பெரிய மலை அப்படியே என் மேலே ஊற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ ஆண்டவர் என்னை அப்படியே ரத்தத்தினால் கழுகிற ஒரு அனுபவத்தை உணர்ந்தேன். அதே போல் நான் வந்து சுத்தமாகிறேன். என்னோடய ட்ரெஸ் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது, அப்படியே உயர பரலோகத்துக்கு எடுத்துக்கு கொண்டு போன ஒரு அனுபவத்தை ஆண்டவர் அந்த இடத்துல காமிச்சார். அப்போது ஆண்டவருடைய அன்பை உணர ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு பழைய பைபிள் கொடுத்துட்ருந்தாங்க அண்ணன் வீட்டிலேருந்து. அந்த பைபிள் எடுத்துகிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணுறதுக்காக மாந்தோப்புக்குள்ளே அங்கங்கே ஷெட்டு மாதிரி போட்டுச்சு, ஓலைக்கொட்டாய் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பைபிளை எடுத்துகிட்டு ஒரு ஓலைக்கொட்டாய்க்கு நான் போனேன். போயிட்டு மறுநாள் அந்த கேப் விடுவாங்களே அந்த டைமில், அப்போ போகும்போது ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பைபிளில் எந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அப்போது சங்கீதம் 71:6 இருக்கும், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, அதனால நான் உண்மை துதிப்பேன் அப்படி சொல்லி அந்த வசனம். அதேபோல் சங்கீதம் 139 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியால் உண்மை துதிப்பேன்,
என் எலும்புகள் உருவேற்படும் நாட்கள் உடைய ஜீவ புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அப்படின்ற அந்த வார்த்தையை இந்த ரெண்டு வசனமும் பாருங்கள் கோர்வையாக இருக்குது. யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆனால் ஆவியானவர் அந்த ஷெட்டுக்குள்ளே வந்து எனக்கு சொல்லி இந்த திறந்து வச்சுட்டு அதை படிக்கிறேன் 3 மணி நேரத்துக்கு மேலே படிச்சிருக்கிறேன் இந்த 2 வசனங்களை. என்ன இது ஆண்டவருடைய அன்பு, இப்படிப்பட்ட அன்பா அப்படி சொல்லி இதுக்கு அப்போ நம்ம ஏன்னா எனக்குள்ளே வந்து செத்து போகணுன்ற அந்த ஒரு எண்ணம் தான் இருக்குது. இப்படி ஆழமான அன்பு. அப்புறம் அந்த ட்ரைனிங் கடைசி நேரத்தில் முடியும் போது பார்த்திங்கன்னா ஒரு கமிட்மெண்ட்டு கேட்குறாங்க. எல்லாம் ஃபயர் கேம்ப் வச்சு ரவுண்டாக எல்லாத்தையும் உட்கார வச்சு ஊழியத்துக்கெல்லாம் ஒப்பு கொடுக்க வைக்கிறாங்க. அப்புறம் நானும் ஆண்டவர் என்னோட தெளிவாக இடைப்பட்ட அப்படின்னா நானும் ஆண்டவருடைய சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்காக என்னை முழுவதுமாக அந்த ஃபயர் கேம்பில் என்னை ஒப்பு கொடுத்தேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஓகேங்க, தேங்க்யூ. நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடரும். தேவனால் எல்லாம் கூடும் இடைவேளைக்கு பிறகு